இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழலை புட்டு புட்டு வைத்தார். இன்றைக்கு என்டிஏ கூட்டணியுடைய அத்தனை தொண்டர்களும் மிக சந்தோஷமாக இருக்கிறோம். ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக உறுதியாகிறது. இதையும் தாண்டி இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை என்டிஏ கூட்டணி வரும்பொழுது கண்டிப்பாக இருக்கிறது. அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை எங்களுடைய அரசியல் சாணக்கியன் அமித்ஷா அவர்கள் கட்டமைத்து வைத்திருக்கிறார். இல்லை, இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, எடப்பாடியாரும் கை குலுக்க மாட்டார், தினகரனும் கை குலுக்க மாட்டார், அண்ணாமலை அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் கை குலுக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அது அதுதான் ஒரு டைலாக் சொல்லுவாங்களே, இதை எதிர்பார்க்கலையா சிங்காரன்ற மாதிரி. கண்டிப்பாக திமுகவுக்கு இது பலத்தடி. இன்றைக்கு நான் வரும்போது பார்த்தேன், விசிகாவினுடைய தலைவர் அவர்கள் விஜய்க்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. விஜய் பாஜகவினுடைய அழுத்தத்தினால என்டிஏ கூட்டணியில போய் சேரக்கூடாது, உங்களுடைய அரசியலுடைய வாழ்க்கையை போயிடன்னு சொல்லி. அதாவது இவர் யார் போய் புத்தி சொல்றது பாருங்க, எதற்கு பயப்படுறாரு அப்படின்னு சொல்லி இப்போ வரும்போது ஒரு அறிக்கையை விட்டிருந்தாரு விசிகாவுடைய தலைவர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளுடைய அந்த தலைவர்களுக்குள்ள மிகப்பெரிய சலசலப்பை உண்டாக்கும். ஆகவே அண்ணன் திருமாவளவன் அவர்களே, விஜய் பற்றி உங்களுக்கு எந்த ஒரு பாரமும் தேவையில்லை. அதையெல்லாம் எங்களுடைய தலைவர் இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார். தமிழக மக்களை காண்பித்து நாங்கள் வறுமையில் இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம், அப்படி இருக்கன்னு சொல்லி அங்கிருந்து மத்திய அரசு கிட்ட இருந்து வாங்கி வந்து இவருடைய கஜானாலை போட்டுக்கொண்டு இன்றைக்கு மக்களை பிச்சை எடுக்கும்படியாய் செய்திருக்கிறார். ஆனால் இவர்கள் சட்டப்பேரவையில் பிச்சைக்காரனை ஒழிப்பேன் அப்படின்லாம் வீரவசனம்லாம் பேசக்கூடாது. இந்த எஸ் பாலாஜி அவர்கள் ஓட்டு கேட்க கூட வரவில்லை. ஏனால் இவர் திமுகவினுடைய தரப்பில் எத்தனையோ கோடி, 3 கோடியோ 4 கோடியோ பெற்றுக்கொண்டு வந்ததாக தகவல். ஏதோ ஒரு ஃப்ளூக்ல வந்துட்டார். ஆகவே இன்னைக்கு திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த ஹெலிகாப்டர் ஏரோட்ரம் குறிப்பாக அங்க மேலே பறப்பதும் ஆபத்து. இதை தமிழக அரசும் மத்திய அரசும் இதை ஆய்வு செய்து இதற்கு உண்மையாக ஒரு கட்டுப்பாடு விதித்திருக்கிறார்களா, வந்திருக்கிற மக்களுக்கு இது சேஃபான்னு சொல்லி கண்டிப்பாக ஆய்வு செய்யும். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர், தமிழக பாஜகவின் சிறுபான்மையினர் அணியின் சமூக ஊடக பிரிவு மாநில பொறுப்பாளர் நம்மளுடைய சாமியல் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். பாஜக தலைவர்கள் எல்லாருமே சின்ன ஒரு வட்ட செயலாளர்ல இருந்து ஒரு தொண்டர்ல இருந்து எல்லாருமே உற்சாகத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, மோடி அவர்கள் நேற்று வந்திருக்கிறார். அவர் திமுகவுக்கு கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற அப்படியே மேலோட்டமா ஒரு விஷயத்த சொன்னாரு. அடுத்தது மதுவால் போதையால் தமிழக இளைஞர்கள் எந்த அளவுக்கு அவதிப்படுறாங்க, அது மட்டும் இல்லாம தமிழக இளைஞர்களை போதைக்கு தள்ளி விட்டுருச்சு, அதை பத்தி கவலைப்படாம இருக்காங்க அப்படின்னு ரொம்ப உருக்கமாக ஒரு விஷயத்தையும் பேசியிருக்கிறாரு. அடுத்தடுத்து அதிமுக பாஜக இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளும் இணைஞ்சிட்டு இருக்காங்க. சரி, அடுத்தது என்டிஏ கூட்டணியோட பிளான் என்ன, திமுகவுக்கு அடுத்தது என்ன சொல்ல வருது இந்த கூட்டணி? குறிப்பாக எங்களுடைய பாரத பிரதமர் அவர்கள் நேற்று மதுராந்தகத்திலிருந்து மாற்றத்துக்கான அரசியலை இன்றைக்கு தமிழகம் முன்னெடுத்திருக்கிறது என்று சொல்லி ஒரு மகத்தான செய்தியை அங்கே தமிழக மக்களுக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் சந்தோஷமான உரையை ஆற்றினார். எங்களுடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றியை சொல்கிறேன். இதை எதிர்க்கட்சி, அதாவது இன்றைக்கு என்டிஏ கூட்டணியுடைய இந்திய கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலையும் பயத்தையும் இது உருவாக்கியிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் என்டிஏ கூட்டணியை பார்த்து நகைத்து கொண்டிருந்த இந்த கூட்டணி ஒன்றாகாது, ஜெல்லாகாது, இந்த கூட்டணி ஒட்டாது, அதிமுக பாஜக மாத்திரம்தான் இந்த கூட்டணியில் இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் நெய்யாண்டி பேசி கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் இது ஒரு பலத்த அடி. குறிப்பாக திமுகவுக்கும் திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளுக்கும் இது பலத்த அடி தான். நேற்று நீங்கள் பிரம்மாண்டமான மேடையை பார்த்துருப்பீங்க. அந்த மேடையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற அத்தனை தலைவர்களும் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக பாரிவேந்தருடைய அவர் மாத்திரம்தான் அங்கே வரலன்னு நினைக்கிறேன். அவர் வரும்பொழுது கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிக்கினார். அதனால் கொஞ்சம் பார்த்துருப்பார். அந்த மீட்டிங் முடிந்த பிற்பாடு பிரதமர் அவரை பார்த்ததாக ஒரு தகவல். அவரை தவிர்த்து, அவரும் எங்களுடைய என்டிஏ கூட்டணியில் இருக்கிறார், அவரை தவிர்த்து மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டணியுடைய தலைவர்கள்லாம் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். திமுக உடைய கூட்டணி
இன்றைக்கு என்டிஏ கூட்டணியை விட வலிமை பெற்றது என்று சொல்லி மார்த்தட்டி சொல்லி கொண்டிருந்தார்கள். தமிழக மக்கள் இந்த என்டிஏ கூட்டணியுடைய மேடையையும் பாஜகவினுடைய ஆட்சியாளர்களுடைய பேச்சையும் எங்களுடைய பாரத பிரதமருடைய பேச்சையும் கேட்ட பிற்பாடு இன்றைக்கு இளைஞர்கள் வியந்து பார்த்து கொண்டிருக்கிற, இன்று காலையில் பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பர் நியூஸாக இருக்கட்டும் அல்லது டீக்கடை பெஞ்சுக்களாக இருக்கட்டும், பேச்சுக்கு பேச்சு என்டிஏ என்று சொல்லி தான் அவர்கள் வாயை திறக்கும் போதெல்லாம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எங்களுடைய பாரத பிரதமர் அங்கே 7 முறை, நீங்கள் கவனித்திருப்பீர்கள், 7 முறை அழுத்தமாக போதையை பற்றி அங்கே பதிவிட்டிருக்கிறார். இந்த திமுக ஆட்சி வந்ததிலிருந்து RN ரவி அவர்கள் சொன்னது போல நம்முடைய சட்டமன்றத்திலிருந்து வெளியே புறப்பட்டு வந்தார். இவர்கள் எழுதி கொடுத்த அந்த வாழ்த்துறைகள் எல்லாம் வசம் பாட வேண்டும் என்று சொல்லி எழுதி கொடுத்தார்கள். அதையெல்லாம் பார்த்து படித்து விட்டு இதை படிக்க முடியாது என்று சொல்லி வெளியே வந்து விட்டார். அவர்கள் வெளியே வந்த பிற்பாடு ட்விட்டை போட்டார். இவருடைய ஆட்சியிலே 20,000 கொலைகள் வந்து நடந்திருப்பதாக ட்விட்டை போட்டார். அதே போல எங்களுடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் 7 முறை மதுவை பற்றி அங்கே அழுத்தத்தை அங்கே கொடுத்தார். இந்த மது பழக்கம் தமிழகத்தில் எப்படி இருக்கிறது, எப்படி வளர்ந்திருக்கிறது, இந்த மதுவினுடைய காசு வந்து எந்த குடும்பத்திற்கு போயிருக்கிறது, பிற்பாடு இவர்கள் என்னென்னலாம் ஊழல் செய்தார்கள், ஒரே ஒரு பைசாவை கூட நான் இந்த என்டிஏ கூட்டணி ஜெயித்த பிற்பாடு கண்டிப்பாக இந்த என்டிஏ கூட்டணி ஆட்சியாளர்களும் நாங்களும் விடமாட்டோம் என்று சொல்லி அழுத்தம் திருத்தமாக பேசினார். இவர்கள் செய்கின்ற இந்த கெஞ்சா புழக்கம், மது போன்ற இந்த புழக்கத்தை எல்லாம் சிறு குழந்தைகள் கூட இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி மிக அழுத்தமாக பேசினார். அப்போது பாருங்க, சிறு குழந்தைகள் கூட பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்தின் மீது எவ்வளவு கரிசனை உள்ள ஒரு தலைவராக இருக்கிறார், தமிழகத்தின் மீது எவ்வளவு பற்றுள்ள ஒரு தலைவராக இருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். குறிப்பாக மேடையில் திமுகவுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது என்று சொல்லி அழுத்தமாக பேசினார். அதைத்தான் நாங்கள் இந்நாள் வரையும் பேசிக் கொண்டிருக்கிறோம். நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்றையிலிருந்து, இந்த நிமிடத்திலிருந்து திமுகவினுடைய அழிவு காலம் தொடங்கிவிட்டது என்று சொல்லி பேசினார். எங்களுடைய அண்ணாமலை அவர்களும் சூரியன் மறைந்து விட்டது பாருங்கள், மோடி அவர்கள் பிரதமர் அவர்கள் வந்து இறங்கியவுடனே சூரியன் மறைந்து விட்டது, தாமரை மலரப் போகிறது, இரட்டலை மலரப் போகிறது என்று சொல்லி மேடையில் மிக ஏகோபித்து பேசினார். அதைத்தான் இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழலை புட்டு வைத்தார். இன்றைக்கு என்டிஏ கூட்டணியுடைய அத்தனை தொண்டர்களும் மிக சந்தோஷமாக இருக்கிறோம். ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக உறுதியாகிவிட்டது. அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் அவர்கள் வந்து 13 கேள்விகளை வைத்திருந்தார். அதற்கு இதெல்லாம் வந்து மோடி அவர்கள் பதில் சொல்வாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் வச்சிருந்தாரு. சரி, அதுக்கு அண்ணாமலை அவர்கள், தமிழிசை அவர்கள் பதில் சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னொரு விஷயம் வந்து மதுரையில நடக்கக்கூடிய மாநாடு செங்கல்பட்டு மதுராந்தகத்துல நடக்க இருக்கு. சரி, இதை தாண்டி திருப்பரங்குன்றம் செல்வாரா அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. ஏன்னா இது எல்லாமே கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருந்தது திமுக. சரி, இந்த கோயில் பற்றி திமுகவும் எந்த கேள்வி எழுப்பல. ஆனா மோடி அவர்கள் அதுக்கான பதில வந்து திருப்பரங்குன்றத்தை பத்தி சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லி இருந்தாரு, அதுல வந்து திருப்பரங்குன்றத்தினுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக மதுரையில் நடக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய மாநாடு, அது இந்த கூட்டம் காரணமாக இருக்கலாம், அல்லது பிரதமர் அவர்கள் இதுக்கு முன்பதாக கேரளா சென்று விட்டு தான் இங்கே வருகிறார், அந்த ஷெட்யூலாக இருக்கலாம். கண்டிப்பாக தேர்தலுக்கு முன்பதாக மதுரைக்கு பிரதமர் வருவார். திருப்பரங்குன்றம் கண்டிப்பாக பிரதமர் போவார். ஏனென்றால் இது மாற்றமே கிடையாது. இன்றைக்கு திருப்பரங்குன்றம் கோயில் ஒன்று இருக்கிறதாக ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே தான் தெரியும். இந்த திமுகவினுடைய ஆட்சியாளர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம், இவர்கள் தீபம் ஏற்ற விடாமல் தடுத்தது, மற்றும் நீதியரசர்களுடைய ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மதிப்பு கொடுக்காமல் இவர்கள் உச்சநீதிமன்றம் சென்றது, அதையெல்லாம் இந்த இந்துத்துவனுடைய உண்மையான பக்தர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி பிரதமர் மோடி அவர்கள் அங்கே பதிவிட்ட ஒரு மிகப்பெரிய காரியம், சனாதனத்தை இவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள் என்பதை மிக ஆணித்தரமாக பதிவுபடுத்தினார். அதுக்குதான் கோர்ட்டை ஒரு நல்ல அடி கொடுத்திருந்தாங்க இல்லையா? ஏன்னா இனப்படுகொலை செய்வதாக வந்து உதயநிதியினுடைய வெறுப்பு பேச்சு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து நீதிபதிகளுமே வந்து திக வந்து இந்துக்களை 80% இந்துக்களை வந்து அழித்து கொண்டிருப்பதாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது எப்படின்னா, நீங்க சொன்னது போல நீதிபதிகளை இன்றைக்கு இவர்கள் வந்து மதிக்காமல் தான் திமுகவினுடைய ஆட்சியாளர்கள் சுத்தி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது பொன்முடியா இருக்கட்டும், சேகர்பாபா இருக்கட்டும், கோபாலபுர குடும்பமா இருக்கட்டும். ஆனால் இதையும் தாண்டி இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை
என்டிஏ கூட்டணி வரும்பொழுது கண்டிப்பாக இருக்கிறது. அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை எங்களுடைய அரசியல் சாணக்கியன் அமித்ஷா அவர்கள் கட்டமைத்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் ஒரு 6 மாதத்துக்கு முன்பதாகவே தமிழகம் வந்திருந்த பொழுது இந்த கூட்டணி எப்படி ஒன்றாக சேர வேண்டும், சனாதனத்தை எப்படி இழிவாக பேசுகிறவர்களை எப்படி இவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விட்டார். இந்த கட்டமைப்பினுடைய முதல் கட்டமாகத்தான் இந்த என்டிஏ கூட்டணியுடைய மிக பிரமாண்டமான மேடையிலே அமர்ந்த தலைவர்களை நாம் பார்க்க முடியும். அதையும் தாண்டி திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் கேட்டது போல முன்பாக வைத்த கேள்வியை நான் இங்கே பதில் சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக இது பிரதமருடைய முதல் வருகைதான். தேர்தலுக்கு முன்பதாகவே முதல் வருகை. இதுவே பலத்தடி. திமுக நினைத்து கூட பார்த்திருக்காது. ஏனென்றால் இவர்களுக்குள்ளாய் ஒரு பங்காளி சண்டை இருக்கிறது. அமமுக கண்டிப்பாக சேர மாட்டார்கள். எடப்பாடியாருக்கும் தினகரனுக்கும் ஒரு மிகப்பெரிய கருத்து வேறுபாடு இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கின்ற அந்த உதிரி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் யூடியூப்லையும் சமூக வலைத்தளத்திலையும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதையும் தாண்டி அந்த அமமுக வந்தது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். குறிப்பாக அனைத்து இந்தியா திராவிட அண்ணா திமுகவினுடைய தொண்டர்களுக்கும் அம்மாவினுடைய தொண்டர்களுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். நீங்க அதை கூடுதல் பார்க்கும்போது ஏகோபித்து தினகரன் பேசும்போதா இருக்கட்டும், எடப்பாடியார் பேசும்போதா இருக்கட்டும், 2 கொடிகளும் ஒன்றாக பறந்ததை நாங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டோம். இல்ல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எடப்பாடியாரும் கை குலுக்க மாட்டார், தினகரனும் கை குலுக்க மாட்டார், அண்ணாமலை அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் கை குலுக்க மாட்டார்கள் அப்படிங்கறது அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அது அதுதான் ஒரு டைலாக் சொல்லுவாங்களே, இதை எதிர்பார்க்கலையா சிங்காரன்ற மாதிரி. கண்டிப்பாக திமுகவுக்கு இது பலத்தடி. குறிப்பாக இன்றைக்கு நான் வரும்போது பார்த்தேன், விசிகாவினுடைய தலைவர் அவர்கள் விஜய்க்கு ஒரு ட்விட் போட்டிருக்காரு. விஜய் பாஜகவினுடைய அழுத்தத்தினால என்டிஏ கூட்டணியில போய் சேரக்கூடாது, உங்களுடைய அரசியலுடைய வாழ்க்கையை போயிடன்னு சொல்லி. அதாவது இவர் யார் போய் புத்தி சொல்றது பாருங்க, எதற்கு பயப்படுறாரு அப்படின்னு சொல்லி இப்போ வரும்போது ஒரு அறிக்கையை விட்டிருந்தாரு விசிகாவினுடைய தலைவர். உண்மையாகவே திமுக கூட்டணியில் இருக்கின்ற மதிப்புக்குரிய அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவனுடைய அவருடைய அரசியல் வாழ்க்கை மொத்தமாக முடிந்து விட்டது. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதை பாருங்க, இன்னைக்கு தமிழகத்தினுடைய மக்கள் திமுக பலம் பற்று இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் மாறை தட்டி திமுகவுடைய தொண்டர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். திமுகவுக்கு இப்போ என்ன வலிமை இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். என்டிஏ கூட்டணியில எங்களால மாறு தட்டி சொல்ல முடியும். அங்க இருக்கிற மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் சிறு சிறு சண்டைகள் வந்தது, ஒன்றாக சேர்ந்தார்கள். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், திமுகவிலே இனிமேல் தான் சலசலப்பு வரப்போகிறது. ஏனென்றால் விசிகாவுக்கு இன்னும் எத்தனை சீட்டு கொடுக்க போறான்னு சொல்லி தெரியல. வைகோ அண்ணன் இருக்கிறாரு, அவருக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போறான்னு தெரியல. இவர்கள் எல்லாம், அதாவது இந்த தலைவர்கள் எல்லாம் திமுகவோடு கூட சேர்ந்து கொண்டு என்ன செய்ய போகிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கும் தெரியவில்லை, அவருடைய தொண்டர்களுக்கும் தெரியவில்லை. ஆனால் நாங்கள் தீர்க்கமாக அமித்ஷாவுடைய திட்டத்திற்கு நேராக இன்றைக்கு என்டிஏ கூட்டணி சென்று கொண்டிருக்கிறது. பலம் வாய்ந்த கூட்டணி. நீங்க அப்படியே ஆப்போசிட்டா பாருங்க, இன்னைக்கு திமுக கொஞ்சம் கொஞ்சமாக சல்லியாக செறிந்து கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு முன்பதாக அது தரைமட்டமாக மாறிவிடும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியுடைய அந்த தலைவர்களுக்குள்ள மிகப்பெரிய சலசலப்பை உண்டாக்கும். ஆகவே அண்ணன் திருமாவளவன் அவர்களே, விஜய் பற்றி உங்களுக்கு எந்த ஒரு பாரமும் தேவையில்லை. அதையெல்லாம் எங்களுடைய தலைவர் இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார். இந்த விசிலுடைய அந்த சின்னமா இருக்கட்டும், அதுக்குடைய காங்கிரசினுடைய தேர்தல் பொறுப்பாளர் சொல்லி நினைக்கிறேன், அவர் கூட வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்ப பாருங்க, அந்த கூட்டணி கட்சியில் இருக்கின்ற காங்கிரசினுடைய மூத்த தலைவர் செல்வம் பெருந்தகை அவர் ஒரு எதிர்வினையாற்றுகிறார். அப்போ அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் கிடையாது. ஏனென்றால் பொம்மை முதல்வர் அவர்களுக்கு தெரிகிறதா தெரியவில்லையா என்று சொல்லி தெரியவில்லை. இவர்களுக்கு விசில் சின்னம் கொடுத்த உடனே என்ன பண்றாங்க, அந்த போக்குவரத்துறை அமைச்சர் ஒரு மீம்ஸ் பார்த்தோம், விசில பஸ்ல விசில் அடிக்கிறது கட் பண்ணிட்டு எலக்ட்ரானிக் பெல்ல வைக்க போறதாக ஒரு தகவல். இப்படியெல்லாம் திமுக பயந்து கொண்டிருக்கிறது. விசிலுக்கு பயப்படுகிறது, தாமரைக்கு பயப்படுகிறது, இலைக்கு பயப்படுகிறது. பஸ்ல அடிக்கிற விசிலுக்கு என்ன சார் சம்பந்தம்? ஆமாங்க, பஸ்ல கண்டக்டர் வச்சு அடிக்கிற விசில அது விஜய்க்கு வெற்றியா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ? இல்ல, விஜய்க்கு வெற்றியா இருக்கும் என்று நினைக்கவில்லை. விஜய் தனித்து நின்றாலும் திமுகவுக்கு தோல்விதான். விஜய் எங்களோடு கூட கூட்டணிக்கு வந்தாலும் திமுகவுக்கு தோல்விதான். தோல்வி பயத்தில் விசில் அடிக்க கூடாது. உங்களுடைய மாநாட்டிலே நேற்று மதுராந்தகத்திலே அதிமுகவினர் விசில் அடிச்சு திமுகவை வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே. அதாவது இது காது வெடிக்கிற அளவுக்கு விசில் ஊதி, கண்டிப்பாக அப்துல் கலாம் சொன்னது போல கனவு காணுங்கள் சொல்லி சொன்னது போல நாங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். கனவு கண்டிப்பாக பலிக்கும். 2 விதமான கனவு இருக்கிறது. அண்ணன் விஜய் அவர்கள்
தனித்து நின்றால் அவர் கண்டிப்பாக அவருடைய அரசியல் வாழ்க்கை கொஞ்சம் பின்தங்கிதான் போவோம். அவர் இன்றைக்கு அவருடைய ஒற்றை கருத்து தான் எல்லாருக்கும், அண்ணன் சீமானா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், திமுகவை வேரோடு கூட அழிக்க வேண்டும், குடும்ப ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுதான் ஒற்றை கருத்தோடு கூட எல்லா தலைவர்களும் இன்றைக்கு வந்து ஒரு பேரான முழக்கத்தை வந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில திமுகனுடைய இந்த அல்லிசில் இப்ப பாருங்களேன், இந்த கூட்டணி தலைவர்களுடைய பிம்பத்தையும் பாருங்கள், அவருடைய அணுகுமுறையும் பாருங்கள், திமுகவோடு கூட இருக்கிற கம்பி திருடன் என்று சொல்லக்கூடிய திருமாவை பாருங்கள், கம்யூனிஸ்டினுடைய அந்த கம்யூனிஸ்ட்வாதிகள் 4 பேர் 5 பேர் உண்டி குளிக்கிற தலைவர்களையும் பாருங்கள். அதற்கு பிற்பாடு சொல்வதற்கு அங்க ஆட்களே கிடையாது. அண்ணன் தனிகர் சிங்கம் இந்த பக்கம் வந்தாலும் வந்துருவார் நினைக்கிறேன். வேற யாருமே இல்லை அங்க. ஏனென்றால் விசிகாவை இன்றைக்கு கைக்கூலியாக வைத்துக் கொண்டுதான் திமுக வந்து இன்றைக்கு ஆடிக்கொண்டிருக்கிறது. இவர் சொல்லுகிறார், அதாவது திருமாவளவன் சொல்லுகிறார், விஜயை பார்த்து நடந்து கொள்ளுங்கள் சொல்லி. ஆனால் திருமாவுதான் திமுகவை கொஞ்சம் சற்று உற்று நோக்கி பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய அண்ணன் ராமதாஸ் அவர்களும் கூட அந்த மேடையில 0 என்று சொல்லிய தலைப்பில ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சாங்க. கண்டிப்பா, அதாவது எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் 0 என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு முகத்தை வைத்தாங்க. அதை எங்களுடைய பாரத பிரதமர் பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதை மேற்கோள் காட்டிதான் பாரத பிரதமர் மிக தெளிவாக பேசினார். அந்த வகையில திருமாவை ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர் தான். அவர் கூட தலைவர் என்று சொல்லி சொல்ல முடியாது. தலித்துக்கு இன்றைக்கு வந்து மூர்த்தியார் இல்லை என்று சொன்னால் திருமாவளவன் கிடையாது. அந்த வரிசையில் வந்து அவருடைய தம்பி ஜெகன்மூர்த்தியார் அவர்களும் எங்களுடைய கூட்டணியுடைய ஒரு தலைவராக அந்த மேடையில் அமர்ந்திருந்தார். தலித்துக்காக இன்னைக்கு மகாராஷ்டிரா எடுத்துக்கொள்ளுங்கள், பீகார் எடுத்துக்கொள்ளுங்கள், தலித்து ஓட்டுகள் எங்கெங்கெல்லாம் விழுந்து, அதாவது பாஜக கூட்டணி இதற்கு முன்பதாக எங்கே தோத்தோமோ எப்படி தோத்தார்கள் என்று சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி அமித்ஷா அவர்கள் அந்த மாகாணத்தில் அந்த மாநிலத்தில் எப்படி ஒரு கட்டமைப்பை அங்கே வரைபடத்தை உருவாக்கினாரோ அதே போல இன்றைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய வரைபடத்தை உருவாக்கி தலைவர்களிடத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த தலித்துகளை ஏமாற்றி கொண்டிருந்த திமுக, சிறுபான்மையினரை ஏமாற்றி கொண்டிருந்த திமுக, இப்போ நேற்று பார்த்த அந்த மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தில் இனி எந்த தலித்துகளும் தமிழர்களும் அல்லது சிறுபான்மையினர் சேர்ந்த இஸ்லாத்தை சேர்ந்தவர்களும் கண்டிப்பாக ஏமாற்ற முடியாது. நேற்று நீங்க பாத்தீங்கன்னா கூட்டமாக சிறுபான்மையினை சேர்ந்தவர்கள் அங்கீகளை போட்டு வந்ததை நீங்கள் உங்கள் கண்களால் பார்த்திருக்க முடியும். ஆமா, அது இஸ்லாமியர்களும் வந்தார்கள். அங்கே வந்து எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மாவட்ட பொதுச் செயலாளர் அவர்களுக்கு வந்து காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டை மீறி கூட அவர் ஒரு ரோட்ல வந்து உள்ள அனுமதிக்கலன்னு சொல்லி அவர் தர்ணா போராட்டம் நடத்தினார். எல்முருகன் அவர்கள் சமாதானப்படுத்தி உள்ளே கொண்டு போனார். இப்படி கூட்டமாக சாரியாக திமுக தமிழகத்துக்கு என்ன துரோகம் செய்கிறது என்று சொல்லி மக்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டு அந்த மதுராந்தகம் மாத்திரமல்ல, சுற்று வட்டாரத்தினுடைய அனைத்து இடத்தின் மக்களும் சரி, தமிழகத்தில் இருந்து வந்த அத்தனை மக்களும் சரி நேர்த்தியாக நடந்தது. குறிப்பாக அவ்வளவு கூட்டமா இருந்தாலும் இது ஜிஎஸ்டி சலசலப்பே இல்லை, ஜிஎஸ்டி ரூல் ஆக்சுவலா. ஏன்னா ஒரு நெடுஞ்சாலையில அன்னைக்கு வந்து நேற்று பிரதமர் வராரு, வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிலாம் வந்து நிறைய பேர் வருவாங்க. இல்ல மக்கள் எல்லாம் பயணம் செய்கிற ஒரு ரோட்டு பக்கத்திலே வந்து அந்த மீட்டிங் நடக்குது. நேர்த்தியாக குறிப்பாக காவல்துறை தடுக்க போகிறது. புதுக்கோட்டையில என்ன நடந்தது? சாரியாக பாஜக தொண்டர்கள் வெளியே இருந்தார்கள். காவல்துறை திமுகவுடைய ஏபிள் துறையகமாக தடுத்தது. ஆனால் அந்த கூட்டத்தை மேற்கோள் வைத்து இந்த கூட்டத்துல எங்களுடைய பாஜக எல்லா மாநில நிர்வாகிகளும் ஒரு ஜோன் கொடுத்துட்டாங்க. நேற்று பாத்தீங்களா, நான் மதிப்புக்குரிய மாநில செயலாளர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் கூட இருந்து கிட்டத்தட்ட காலையில நாங்க ஒரு 6-7 போயிட்டோம். பிரதமர் மோடியின் உரையை கூட பாதிதான் கேட்டோம். 4:30 மணி வரலாம், 4:30 மணி வரலாம் மக்களை அனுப்பிவிட்டு தான் அனைத்து மாநில நிர்வாகிகளும் போனார்கள். ஒரு சூழ்நிலை நின்ட்டாங்க. காவல்துறை வந்து ஏன்னா கண்டிப்பா வந்து இந்த கூட்டத்தை வந்து இவ்வளவு கூட்டத்தை காமிக்க கூடாதுன்னு சொல்லி மாநில நிர்வாகிகள் வந்து கூட இருந்து வேலை செஞ்சு. ஆமா, மாநில நிர்வாகி யாரும் பிரதமர் அவர்களை உள்ள கூட்டத்துக்கே போகல. ஒரு சில பேர் தான் போனாங்க. அனைத்து மாநில நிர்வாகிகளும், அதாவது பெரிய தலைவர்கள் போனாங்க. பாதுகாப்புக்காக காவல்துறையுடைய அச்சுறுத்தல் இருக்க போகும், காவல்துறை உள்ள விட மாட்டாங்க. ஏன்னா அந்த கொடிமணிலிருந்து தொண்டர்கள் வருவார்கள். ஏன்னா கூட்டக்கூடாதுன்னு சொல்லி திமுகவுடைய ஏவல் துறை மாறி இருக்கிறது. காவல்துறை போல ஒரு சம்பவம் ஏற்பட்டது. ஆமா, கரூரை போல ஒரு சம்பவம் ஏற்படக்கூடாது. அது விடுங்க, அணில் குஞ்சுகள் கூட்டம், அது தற்கொலைகள் கூட்டம், அப்படிப்பட்ட கூட்டம் இந்த என்டிஏனுடைய தொண்டர்கள் கிடையாது. மிக நேர்த்தியாக நடந்தது. பிரதமர் அவருடைய உரையும் தாண்டி மிக அருமையாக அற்புதமாக கூட்டணி தலைவர்கள் பேசினார்கள், அருமையாக பேசினார்கள். அதை வந்து நம்ம எடப்பாடியாரா இருக்கட்டும், அல்லது தினகரனா இருக்கட்டும், அண்ணாமலை அண்ணா இருக்கட்டும், இப்படி அனைத்து ஜெகன்மூர்த்தியாரா இருக்கட்டும், அனைத்து கூட்டணி தலைவர்களும் ஒற்றை கருத்தோட நேற்று ஒரு வீர முழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த கனவு கண்டிப்பாக பலிக்கும். ஆனா இன்னைக்கு சட்டப்பேரவையில வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 நாட்களாக சட்டப்பேரவை நடக்குது. இதுல வந்து பிச்சைக்காரர்கள்
இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மசோதாவை நிறைவேற்றி இருக்கிறது திமுக அரசு. இன்னொன்று என்ன அப்படின்னா, மகளிருக்காக வந்து அவங்க கொடுக்கக்கூடிய திட்டத்தில் வந்து 29,000 வந்து வழங்க போறதாக ஒரு அறிக்கையும் வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து சாத்தியமா? ஏற்கனவே தமிழக அரசு வந்து கடன் சுமையில இருக்கு. இது சாத்தியமா? பிச்சைக்காரர்கள் இல்லாத ஒரு உலகமாக மாற்றுவது எப்படி? பிச்சைக்காரர்கள் இல்லாத ஒரு மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி மதிப்புக்குரிய முதலமைச்சர் இன்றைக்கு சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார். அதையும் தாண்டி ஒரு கருத்தை பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட எத்தனை அணைகள் கட்டினார், எத்தனை பாலங்கள் கட்டினோம் என்று சொல்லி அவர் ஒரு எப்படின்னு தெரியல, அது விளம்பர மாடல். வெளியே தான் பார்த்தா அப்பான்றாரு, தமிழகம் செழித்தோங்கன்னு சொல்லிலாம் விளம்பரம் வைக்கிறாங்க. இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து சட்டப்பேரவையினுடைய கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் நான் அவர் பேசுகிறத கொஞ்சம் பார்த்தேன். இந்த முத்துவேல் கருணாநிதி நல்லதை செய்தான், இந்த முத்துவேல் கருணாநிதி இத்தனை அணைகளை கட்டினான், இந்த முத்துவேல் கருணாநிதி சாலைகளை போட்டான், இந்த முத்துவேல் கருணாநிதி இத்தனை தாலிகளை அறுத்தான், இந்த முத்துவேல் கருணாநிதி இத்தனை குழந்தைகளை சீரழித்து கெஞ்சா விற்கும்படி செய்தான். இதெல்லாம் கூட முதலமைச்சர் படிக்கணும். அதாவது நேற்று எவ்வளவு மத்திய அரசு எவ்வளவு பணத்தை இந்த 4.5 ஆண்டுகளில கொடுத்திருக்கிறது என்று சொல்லி புள்ளி விவரமாக மோடி அவர்கள் சொன்னார். அதையெல்லாம் இவர்கள் செலவு செய்யாமல் கடன் சுமையை, அதெல்லாம் குறிப்பாக அனைத்து மாநிலத்திலையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தா தமிழகம்தான் அதிக கடனை வாங்கினதாக ஒரு தகவல். தமிழகம் செலவு செய்யாம சேஃப்ல வச்சிடல, எல்லாம் கோபாலபுரம் குடும்பத்தில் தான் வச்சிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இங்கே ஊழல் செய்தும் அத்தனை அமைச்சர்களும் கோபாலபுரம் குடும்பத்துக்கு தான் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே இதையெல்லாம் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் கொடுங்கோலனுடைய ஆட்சி முடிய போகிறது, நாங்கள் மூட்டை கட்டி கொண்டு இந்த பணத்தை வைத்து வேற எங்கேயாவது சென்றாவது பொழைக்கலாம் அப்படி என்று சொல்லி இவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். நேற்று பாரத பிரதமர் சொன்னது போல தமிழகத்தினுடைய மக்களை சுரண்டி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் செய்திருக்கிறது. நான் ஒரே ஒரு பைசாவை கூட என்டிஏ கூட்டணி தலைமையில இங்கே ஆட்சி என்றைக்கு தொடக்கமாக இருக்கிறதோ அதிலிருந்து எங்களுடைய ஆட்டம் தொடங்கும். திமுகனுடைய கொடுங்கோல் அங்கு அமைச்சராக இருக்கட்டும், அவனுடைய பேர பிள்ளைகளாக இருக்கட்டும், அத்தனை பேருடைய ஊழலையும் நான் வெளியே கொண்டு வருவேன். ஒவ்வொரு காசையும் நான் மக்கள் இருக்கட்டும் சொல்ற காசு எல்லாத்தையும் மக்கள்கிட்டயே கொடுப்பேன் என்று சொல்லி எல்லாம் பாரத பிரதமர் ஒரு அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறார். அந்த வகையில பிச்சைக்காரர்களை இவர்கள் யாராலையா பிச்சை எடுக்கிறான்? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க அப்பா செஞ்ச ஊழல்னால இன்றைக்கு தமிழகம் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறது. இவர்கள் போய் கையேந்தி பிச்சை எடுத்து தமிழக மக்களை காண்பித்து நாங்கள் வறுமையில் இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம், அப்படி இருக்கிறோன்னு சொல்லி அங்கிருந்து மத்திய அரசு கிட்ட இருந்து வாங்கின்னு வந்து இவர்களுடைய கஜானாலை போட்டுக்கொண்டு இன்றைக்கு மக்களை பிச்சை எடுக்கும்படியாய் செய்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் சட்டப்பேரவையில் பிச்சைக்காரனை ஒழிப்பேன் அப்படிலாம் வந்து வீரவசனம்லாம் பேசக்கூடாது. ஆகவே தமிழக முதல்வர் அவர்கள் உங்களுக்கு தேர்தல் கமிஷன் இன்னொரு 20-25 நாளில் கையில் எடுத்துடும். அதுக்கப்புறமா கவுண்டவுன் நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றையிலேருந்து கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆன பயத்தில் தான் சட்டப்பேரவையில் நான் என்னென்ன செய்தேன் தெரியுமான்னு சொல்லி பதட்டத்திலேயே வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக அழியும். கண்டிப்பா சார். இதுல இன்னும் ஒரு விஷயம், காமெடியான விஷயம் என்னன்னா, இந்த ஹெலிகாப்டர் விவகாரத்துல வந்து லஞ்சம் கேட்டதாக விசிகா எம்எல்ஏ வந்து சொல்லுங்க, எந்த எம்எல்ஏ? விசிகா எம்எல்ஏ. ஹெலிகாப்டர்ல மாத்திரம் லஞ்சம் இல்ல, பேக்கரியில மிச்சர் விற்கிறவங்க விட்ட விசிகா தொண்டர்களை போய் லஞ்சம் கேட்ட காணொலி ஏற்கனவே திமுக நிறைய பெட்டி கொடுத்ததாக கம்யூனிஸ்ட் கட்சி சேலம் மாநாட்டுல வந்து சொன்னாங்க. நான் மட்டும் என்ன பெட்டி வாங்கியிருக்கேன்னா இத்தனை கட்சி இவ்வளவு பெட்டி வாங்கியிருக்குன்னு சொல்லி ஒரு ஓப்பனா சொன்னாரு. சரி, அவங்கதான் பெட்டி வாங்குறாங்களா, அப்புறம் ஏன் வந்து மிச்சர் கடையில கூட லஞ்சம்? அதாவது குறிப்பாக நான் வகிக்கிற சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் தான், திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் தான் SS பாலாஜி. இவர்கள் யாருன்னா அக்கா ஷர்மிளா அக்கா ஒரு நெறியாளர், அவருடைய கிணவர் என்று சொல்லுகிறார்கள். அக்கா வந்து ஊரில் இருக்கிற கதைலாம் பேசும், எல்லா மாநிலத்தில் இருக்கிற கதைலாம் பேசும், ஆனால் சொந்த வீட்டுக்காரனே போயிட்டு ஹெலிகாப்டர் உங்களுக்கு லைசன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி மிரட்டும்பொழுது இந்த அக்கா ஒன்றும் கண்டிப்பாக வாய் திறந்தா சரியாக தெரியல. அதையும் தாண்டி திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் கோவளம் வந்து ஒரு டூரிசம் பிளேஸ். அந்த டூரிசம் பிளேஸில் இது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக திமுகவுக்கும் விசிகாவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர் சண்டை. இவன் போயிட்டு அங்கே கட்டிங் கேட்டா வடிவேல் வந்து ஒரு படத்தில் அந்த பிச்சைக்காரங்க சொல்லுவான் பாரு, ஐயா ஏட்டையா நான் வர வேண்டிய இடத்துல நீ ஏட்டையா வந்த அப்படின்னு சொல்லி இந்த மருதுமலை படத்துல சொல்ற காமெடி மாதிரி SRL செந்தில் இதயவர்மன் சேர்மன் அவர்கள் போகும் இடத்துலையும், தாமோ அன்பரசன் போகும் இடத்துலையும் SS பாலாஜி போகும்பொழுது அதே வடிவேல் காமெடி தான்.
ஏட்டையா பிச்சைக்காரன் நான் வந்த இடத்துல நீ ஆயா வரீங்கன்னு சொல்ற மாதிரி முதல்ல எனக்கு கொடுங்க. ஆமா, இவரு போய் பாதி வாங்கினா இவர்களுக்கு 2 பேர், அதாவது விசிகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர், திமுகவுடைய அமைச்சர் அந்த அந்த ஜோடி செக்ஷன் தான் இருக்கிறாரு. இன்னொன்னு சேர்மேன் வந்து SRL இதயவர்மன். இவர் வந்து கட்டமைப்புல இப்போ இந்த சேர்ல உட்காரும் போது, மேடல சேர்ல உட்காரும் போது SS பாலாஜி வரும்போது என்ன பண்ணுவான், திமுக காரன் வந்துட்டார் அப்படின்னுவான். SRL வரும்போது என்ன பண்ணுவான், விசிகா காரன் இவர் பெரிய ஆளான்னு சொல்லி மாத்தி மாத்தி சலசலப்பை கடந்த 4.5 வருடமாக இவர்களுக்குள்ள நீ லஞ்சம் வாங்குறியா, நான் போய் லஞ்சம் வாங்குவேன், அவனுக்கு 10 ரூபா கொடுத்துட்டா எனக்கு 5 ரூபாய் தான் கொடுத்த அப்படின்னு சொல்லி இவர்களுக்குள்ளாய் மாத்தி மாத்தி லஞ்ச ஊழல் தான் திருப்பூர் சட்டமன்றத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. மக்களுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி ஒண்ணு கூட கண்டிப்பா சொல்லவே முடியாது. மணல் கொள்ளையா இருக்கட்டும், அல்லது இந்த SRL இதயவர்மன் போன்றவர்களுடைய நீங்க 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 ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் எடுத்து பாத்தீங்களா, வருவதற்கு முன் வருவதற்கு பின், சேர்மன் ஆவதற்கு முன் சேர்மன் ஆவதற்கு பின் என்று சொல்லி எடுத்து பாத்தீங்களா, இவருடைய சொத்து மதிப்பு, பினாமிஸினுடைய மதிப்பே மிகப்பெரிய ஒரு அளவுல. மோடி அவர்கள் சொல்லியிருந்தாரு, CMC ஆட்சியை தான் திமுக நடத்துகிறது. ஆமா, CMC ஆட்சி என்றால் ஊழல் ஆட்சி, கஞ்சா ஆட்சி, சிறுவர்களை கெடுக்கும்படியா ஆட்சி, பாலியல் வன்கொடுமை ஆட்சி, இப்படிப்பட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கூட்டாக நீங்க பாத்தீங்கன்னா திமுக மாத்திரமல்ல, நீங்க இந்த திருப்பூர் சட்டமன்றத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா நான் சொன்னது போல இந்த ஏரோட்ரம் வந்து போன பொங்கலுக்கு SS பாலாஜி அவர்கள் போயிட்டு லைசன்ஸை கேட்டதாக ஒரு தகவல். லைசன்ஸை ஏன்னா கேட்பாங்களா, இவர் சட்டமன்ற உறுப்பினர் மேலே பறக்குதுங்க, ஒரு செக்யூரிட்டி கோர்ஸ் கேட்டிருக்கலாம். அந்த CEO நிஷா என்பவர்கள் அதற்கு ஒரு நிறுவன தலைவராக இருக்கிறார். ஒரு சுற்றுலா பயணிக்கும் அந்த ஹெலிகாப்டரில் பயணம் செய்வதற்கு 7,000 இருந்து 8,000 வரை அதற்கு தொகையாக கேட்பார்கள். அந்த வகையில் போன பொங்கலுக்கு வந்து SRL இதயவர்மனும் தாமோ அன்பரசனும் திறக்கிறார்கள். திறக்கும்போது அமைச்சர் அவர்கள் திறக்கும்போது இவர் போய் இவரை கூப்பிடல. இவர் ஏன் கூப்பிடலாம், இவர் சட்டமன்ற உறுப்பினர் கூப்பிடல. இவர் கூப்பிடாத ஒரு விதத்துல போய் என்ன பண்றாருன்னா, போன வாட்டி அங்கிருந்த செங்கற்பட்டு கலெக்டர் அவர்களிடத்துல அணுகி ஒரே ஒரு மெயில் தான் தட்டுறாரு பழகுது, இதுக்கு லைசன்ஸ் இல்ல, லைசன்ஸ் கொடுக்குற வரிசையில் அந்த பேர் இல்ல அப்படின்னு சொன்ன உண்மையாக அந்த பேர் இல்ல. மறுநாளே வந்து அதை வந்து சீல் வைக்கிறாங்க. சீல் வச்ச உடனே அங்க சீல் வச்ச மறுநாளே வந்து இவரு சபதம் எடுத்ததா தகவல். யாருன்னா தாமா அன்பரசன் அவர்களும் SRL இதயவர்மன் சேர்மன் அவர்களும் சீல் வச்சிட்டானா, அடுத்த பொங்கலுக்குள்ள நான் வந்து திறக்கிறேன் பாருன்னு சொல்லி இந்த பொங்கலுக்கு திறந்தாங்க. திறக்கும் போது இவருக்கு பலத்தடி. ஏன்னா கூட்டணி கட்சி உள்ளவே இவர்களுக்குள்ள வந்து சலசலப்பு உண்டாகிறது. நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சொல்லி மாத்தி மாத்தி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மக்களை இன்றைக்கு அப்பட்டமான அந்த கோவளம் கடலே தள்ளி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் மக்களுக்கு திருப்பூர் சட்டமன்றத்தில் ஒன்று கூட செய்யவில்லை. இந்த SS பாலாஜி அவர்கள் ஓட்டு கேட்க கூட வரவில்லை. ஏனால் இவர் வந்து திமுகவினுடைய தரப்பில் எத்தனையோ கோடி, 3 கோடியோ 4 கோடியோ பெற்றுக்கொண்டு வந்ததாக தகவல். ஆனா அவர் ஓட்டு கேட்க வரல, இவர் தோத்துருவான்னு சொல்லிதான் வந்து இவரை போய் வீட்டில் படுத்துட்டார். ஆனா இவர் ஏதோ ஒரு ஃப்ளூக்ல வந்துட்டார். ஆகவே இன்னைக்கு திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த ஹெலிகாப்டர் ஏரோட்ரம் குறிப்பாக அங்க மேலே பறப்பதும் ஆபத்து. இதை வந்து தமிழக அரசும் மத்திய அரசும் இதை ஆய்வு செய்து இதற்கு உண்மையாக ஒரு கட்டுப்பாடு விதித்திருக்கிறார்களா, வந்திருக்கிற மக்களுக்கு இது சேஃபான்னு சொல்லி கண்டிப்பாக ஆய்வு செய்யணும்.